வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பு. வாழ்க வளமுடன். உடல் தந்த அன்னையை வணங்கி, உயிர் தந்த தந்தையை வணங்கி, இவை அனைத்தும் உணர்த்தி கொண்டிருக்கும் ஆசான் அவர்களின் திருவடிகளை பணிந்து, மகான்கள், சித்தர்கள், யோகியர்கள், ஞானியர்கள், அறிஞர் பெருமக்கள், இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று நினைந்த அனைத்து பெரியோர்களையும் வாழ்த்தி வணங்கி, மனதை இறைநிலையோடு இணைத்து இந்த நற்சிந்தனையை துவங்குகின்றோம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மனவளக்கலை. சாமிஜி அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மனவளக்கலை அப்படின்னா என்ன? அப்போ சாமி சொல்கிறாங்க, மனதை வளப்படுத்தக்கூடிய கலை மனவளக்கலை. அப்போ மனவளக்கலை அப்படின்னா அது 3 விதமாக நம்ம பார்க்க போகிறோம். சாமி சொன்ன மாதிரி மனதை எப்படி வளப்படுத்தணும், மனம் அப்படின்னா என்ன, வளம் அப்படின்னா என்ன, கலை அப்படின்னா என்ன. மனம் அப்படிங்கிறது மாபெரும் மறைபொருள். மனம் தான் எல்லாத்தையும் இயக்குது, எல்லாத்தையும் உணருது. அப்பேற்பட்ட மனம்னா என்ன, அந்த மனம் எங்கேருந்து நமக்கு மனமாக மலர்கிறது, அதோடைய மூலம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வளம் அப்படின்னா குன்றாதது, மேலும் மேலும் பெருகி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய வளம். அப்போ வளம்னா என்ன? ரெண்டாவது கலை அப்படின்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய கலங்கங்களை நீக்கி தூய்மை பெறுவது எப்படி, இதுதான் கலை. இதெல்லாம் ஒரு கோர்வையாக கொடுத்துருக்கிறது தான் மனவளக்கலை. நம்ம உடம்புல சொல்லுவோம் அடிக்கடி, கை வலிக்குதுங்கிறோம், கால் வலிக்குதுங்கிறோம், தலை வலிக்குதுங்கிறோம். இதெல்லாம் உறுப்பாக தெரியுது. அப்போ கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம் மனசு சரியில்லை, மனம் வலிக்குதுங்கிறோம். அப்போ மனம் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம உடம்புல எங்கே இருக்குது, இல்லையே, ஆனால் மனம் வலின்னு சொல்கிறோம். அப்போ உணர்கிறோம். அப்போது கண்ணுக்கு தெரியாத மறைபொருள் ஒன்று இருக்குது, அதுதான் மனம்னு சொல்கிறோம். அப்போ மனம் வலிக்குதுன்னா காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே சாமிஜி கோர்வையாக கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் சாமிஜி மனதை வளப்படுத்தினா எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் மனவளக்கலைன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ மனதை வளப்படுத்துவது எப்படி, அந்த மறைபொருளான அந்த மனதை வளப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல மனம் அப்படின்னா என்ன? அப்போ மனம் அப்படிங்கிறது சாமி சொல்கிறாங்க உயிரின் படற்கை நிலை அப்படிங்கிறாங்க சாமிஜி. அப்போ உயிரின் படற்கை நிலை அப்படின்னா உயிருக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ உயிர் அப்படின்னா நம்ம உடம்புல ஓடக்கூடிய 5 ஓட்டங்களில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், இந்த 5 பஞ்சபூதங்கள் ஓடிட்டுருக்கு. அதில் ஒன்று தான் உயிர். அப்போ உயிர் நம்ம உடம்புல சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த சுற்றிட்டு இருக்கிற உயிருக்குள்ளே இருக்கிறது இறைத்துகள். வாழ்க வளமுடன். இனிமேல் இன்னும் நம்ம ஆழமாக இந்த மனதை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா வல்ல இறையர்களையும் குருவர்களை வாழ்த்தி வணங்கி அடுத்த இணைப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.